தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் 2024 ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷனோடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். tngasa.in அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணியும் இந்த பேஜ் அக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ்ன்னு கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் தமிழ், இங்கிலீஷ், புக்லெட், லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வழிமுறைகள் எல்லாமே விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ தமிழ் இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பதிவு செய்யும் முறை அப்படின்னு கொடுத்துட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸும் உங்களுக்கு 20 பேஜஸில் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய தாங்கள் வீட்டிலிருந்தோ அல்லது வேறு எங்கிருந்து வேண்டுமாயினும் இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அரசு கலைக்கல்லூரியில் உள்ள மாணவர்கள் சேர்க்கை உதவி மையம் அட்மிஷன் ஸ்பெஷலைசேஷன் சென்டர் AFCங்கிற சென்டரில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலம் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா பொது தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அரசியல் பட்டியல் பார்த்தீங்கன்னா அந்தந்த கல்லூரி வலைதளங்களில் வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் 3 தரவரிசை பட்டியலில் வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு தமிழ் தரவரிசை, இரண்டாவது ஆங்கிலம், மூன்றாவது பொது தரவரிசை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரியே நீங்கள் இதுக்கு கீழே அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா புக்லெட். இந்த புக்லெட்டுங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் த காலேஜஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத விளக்கமாக இதில் சொல்லியிருப்பாங்க. டியூஷன் ஃபீஸ், அதாவது அரசு ஆணையின்படி கல்வி கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு வழங்கப்படுகிறது. நீங்கள் டியூஷன் ஃபீஸுங்கிறது சொல்கிறது மட்டும்தான் உங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாஸ்டலில் நீங்கள் தங்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் நீங்கள் கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும், கல்லூரியிலிருந்து இன்னொரு கல்லூரிக்கு மாற்றுவதற்கான வேண்டுகோள் அல்லது வேறு பாடப்பிரிவுக்கு மாற்றுவதற்கான விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு காலேஜஸ் சூஸ் பண்ணும் போதே இல்லை கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணும் போதே கரெக்டாக கோர்ஸ் காலேஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு பிறகு நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியாதுங்கிறது விளக்கமாக சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா காலேஜ் நேம், காலேஜுடைய கோட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். காலேஜ் கோட், காலேஜ் நேம், பேஜ் நம்பர் எந்த பேஜில் இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அடுத்தது ரெக்வர்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணும் பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ரெக்வர்ட் டாக்குமெண்ட்ஸுங்கிறது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ டேரெக்டாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கிளிக் ஹியர் ஃபார் UG ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய 10th அல்லது 12th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி நேம் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி அடுத்தது கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இமெயில் ஐடி கொடுக்கும் பொழுது கன்ஃபார்ம் இமெயில் ஐடின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் இமெயில் ஐடிங்கிறதுல டைப் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்ட் தெரியுறதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மெயில் ஐடிக்கு OTP வரும். அடுத்தது டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதாரில் மிஸ்டேக்கு கூட இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் கொடுக்க வேண்டாம். +1 தேர்ச்சி பற்றவடாங்கிறத எஸ் தான் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். அது நீங்கள் எஸ்ங்கிறத கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கு பிறகு குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக TNHSன்னு இருக்கும். பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 6 கேரக்டரில் இருக்கணும். ஸோ இது எல்லாமே க்ரியேட் பண்ணுறதுக்கு பிறகு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேவுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேவ் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு ஒரு OTP வரும், அல்லது ஃபோனுக்கும் வரும். ஃபோன் அல்லது இமெயிலுக்கு OTP வரும். அந்த OTPயை டைப் பண்ணதுக்கு பிறகு சப்மிட் பண்ணிக்கோங்க. அகைன்
நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடியை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் தனிப்பட்ட தகவல்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். மொத்தமாக வந்து 9 கேட்டகரியை உங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன். இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனில் சில விஷயங்கள், அதாவது விண்ணப்பதாரரின் பெயர், டேட் ஆஃப் பர்த் வந்து டிஃபால்ட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து இருந்திருக்கும். அடுத்தது நீங்கள் சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வில்லேஜாக, முனிசிபாலிட்டியோ, டவுன் பஞ்சாயத்தாங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேரண்ட்டோடைய பெயர் நீங்கள் தெளிவாக அதில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். பேரண்ட்டோடைய முழு பெயரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து வந்திருக்கும். ஜெண்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் சூஸ் பண்ணதுக்கு பிறகு மதர் டங் நீங்கள் தமிழா, தெலுங்கா, மலையாளமா இல்லை அதர்கா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நேஷ்னாலிட்டிங்கிறது இந்தியன் டிஃபால்ட்டாக செலக்டில் இருக்கும். நீங்கள் அதை எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஏதாவது அதர்ஸ்னால் அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. ரிலிஜியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, இல்லை வந்து புத்திசமா, இல்லை அதர் கேட்டகரிஸாங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது நேம் ஆஃப் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுல வந்து ஓபிசியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சி, எஸ்டியா, ஸோ அந்த கேட்டகரி வைஸில் வந்து கம்யூனிட்டி என்னங்கிறதையும் நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? செலக்ட் பண்ணதுக்கு பிறகு நேம் ஆஃப் கேஸ்ட், கேஸ்டோடைய பெயர் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஓனாக வந்து ஒரு நேம் டைப் பண்ண முடியாது. அடுத்தது ஆதார் நம்பர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலுமே ஆதார் நம்பர் வச்சுருக்கவங்க எல்லாருமே உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அட்ரஸை தெளிவாக டைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்னாலும் உங்களுக்கு அட்ரஸ் ரிலேட்டடாக தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அட்ரஸ் வந்து தெளிவாக இருக்கணும். டோர் நம்பரோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சேம் அட்ரஸாக இருந்தால் பெர்மனெண்ட் அட்ரஸில் சேம் கம்யூனிகேஷன் அட்ரஸுங்கிறத கிளிக் பண்ணாவே போதுமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் மொபைல் நம்பர்னு கேட்டிருப்பாங்க. அதில் ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருக்கிற, அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்த நம்பர் கொடுக்காம இன்னொரு நம்பர், உங்கள் பேரண்ட்ஸ் நம்பரோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்பரோ இல்லை உறவினர்கள் யாரோட நம்பரோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த வட்டம்ங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கம்யூனிகேஷன் அட்ரஸுடைய பின்கோடு வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நேட்டிவிட்டி, நீங்கள் பிறந்த டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறதையும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு பிறகு கீழே கொடுத்துருக்க சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக, அடுத்தது வந்து நேவி, ஆர்மியில் ஏதாவது வந்து எக்ஸர்வீஷஸாக இருந்திருக்காங்களா அப்படிங்கிறத இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்போர்ட் பர்சன் எஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் எந்த லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னு கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் இல்லைங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸர்வீசஸ் மேன் அப்படிங்கிறது நீங்கள் எஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்டேபிள் பர்சன் அப்படின்னு நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ பிளைண்ட்லெஸ்லியா இல்லை டிஃப்ரெண்ட் ஹார்ட் ஹியரிங்ஸா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டிஃப்ரெண்டேபிளோ நீங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நோ கொடுத்துக்கலாம். என்சிசி சர்டிஃபிகேட் ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கலாம். தமிழ் ஆர்ஜின் ஃப்ரம் அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐஸ்லாண்டான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ், நோனா நோன் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு படைகளின் தகுதியான பணியாளர்களின் குழந்தைகள் அல்லது மனைவி எத்தகை வகை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது ஏதாவது இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நாப் தேவோ அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஏஎஃப்சி சென்டர் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சான்றிதழ் சரிபார்ப்புக்கான ஏஎஃப்சி மையம். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க எந்த சென்டருக்கு வரத்துக்கு உங்களுக்கு விருப்பம் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. அது நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயும் கொடுத்துக்கலாம், இல்லை வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த காலேஜஸ்லாம் இருக்குது அவைலபிலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த காலேஜஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கு பிறகு ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், கல்வி உதவித்தொகை பற்றிய தகவல் இருக்கும். பேரண்ட்டோடைய ஆக்குபேஷன், என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கணும். முதல் பட்டதாரியாக இருக்கிற பட்சத்தில் எஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஒருவேளை முதல் பட்டதாரி இல்லை, உங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒருத்தவங்க படிச்சிருக்காங்கன்னா நீங்கள் நோங்கிறதையே நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறத அப்படி விட்டுடலாம்.
போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு இங்கே டிஃபால்ட்டாக நோங்கிறது வந்து செலக்டில் இருக்கும். நீங்கள் அது சேஞ்ச் பண்ண எதுவும் தேவையில்லை, சேஞ்ச் பண்ணவும் முடியாது. ஸோ இதே எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எஸ், அப்படி இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். கேட்டகரி ஆஃப் ஸ்கூல், நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இல்லை கவர்மெண்ட் எய்டட், இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது +2 பொறுத்த வரைக்கும் பள்ளி இருப்பிடத்தின் குடிமை நிலை, அது வந்து முனிசிபாலிட்டிலையா இல்லை வில்லேஜ்லையா இல்லை கார்பரேஷன்ஸில் இருக்கா அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஸோ அது நீங்கள் வந்து எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹேவ் யூ ஸ்டடி 6th to 12th இன் கவர்மெண்ட் ஸ்கூல், நீங்கள் 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எஸ் அப்படின்னா எஸ்ங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு இயர் ஆஃப் பாசிங்கும் ஸ்டேட்டும் வந்து டிஃபால்ட்டாக இருந்திருக்கும். நீங்கள் மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணணும். இல்லை வந்து இதுலேயும் உங்களுக்கு சேஞ்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னா இயர் ஆஃப் பாசிங் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் அப்படியே விட்டுட்டு, ஸ்டேட்டும் உங்களுக்கு எந்த கரெக்ஷன்ஸும் இல்லைன்னா நீங்கள் தமிழ்நாடு அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக விட்டுட்டு மாவட்டத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் என்னங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கூல் நேம் என்னங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளை 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேம் டு ஆல் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லா ஸ்கூலுக்குமே, அதாவது 6th to 12th வரைக்கும் படிச்சிருக்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு சேம் டிஸ்ட்ரிக்ட், சேம் பிளாக் இருக்கும். ஏதாவது நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 9th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கேன், 10th 12th வரைக்கும் வேறு ஸ்கூல்னால் நீங்கள் அந்த ஸ்கூலை மட்டும் போயிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் மூலிமா உங்களுக்கு ஈஸியாக வந்து எந்த ஸ்கூல் ஆஃப் ஸ்டடிங்கிறத செலக்ட் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கூல் டைப் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலா இல்லை வந்து ப்ரைவேட் ஸ்கூலாங்கிறத நீங்கள் ஆல்ரெடி மேலே கவர்மெண்ட்டு கொடுத்ததுனால உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். சேவ் நெக்ஸ்ட்டு மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு பிறகு அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த அகாடமிக் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். உங்களுடைய பெர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர், அதாவது HSC 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற பெர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் தெரியலைனாலும் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா HSC ரோல் நம்பர், வரிசை எண் கண்டிப்பாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைப் பண்ணதுக்கு பிறகு டிஃபால்ட்டாக உங்களுக்கு குவாலிஃபைடு இயர் இருக்கும். நீங்கள் அதை மாற்றிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு வந்து HSC குரூப் பொறுத்த வரைக்கும் அகாடமிக்காக இல்லை வந்து ஒகேஷ்னல் குரூப்பாக அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு பிறகு குரூப் கோட் அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன பாடப்பிரிவு தேர்ந்தெடுத்து படிச்சிருந்தீங்களோ அதை நீங்கள் இங்கே வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, பியாலஜி, இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பயிற்று மொழியை பொறுத்த வரைக்கும் தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், இல்லை அதர்ஸ்னா அதர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்தது எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன், எமிஸ் நம்பருங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த எமிஸ் நம்பருங்கிறது உங்களுடைய மார்க் ஷீட்டில் இல்லை டிசியில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்டைன்ட் அப்படிங்கிறதுல உங்களுடைய சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்ட், பெர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் என்னவோ ரெஜிஸ்டர் நம்பர் அல்லது ரோல் நம்பர், உங்களுடைய 12th இருக்கிற ரோல் நம்பர் இல்லை ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு மந்த் ஆஃப் பாசிங் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு March 2024 தான். ஆப்டைன் மேக்ஸிமம் மார்க் வந்து 100 தான். ஸோ நீங்கள் ஆப்டைன் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு அட்டம்ப்ட்டுங்கிறது 1, ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இல்லை இயர் டிஃப்ரெண்ட் ஆகுது, அட்டம்ப்ட் செகண்ட் அட்டம்ப்ட் இல்லை தேர்ட் அட்டம்ப்ட் இருக்கீங்கன்னா நீங்கள் அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கு பிறகு சேம் அதே ப்ராசஸில் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நேராக இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிறது சேம் நம்பர் தான். நீங்கள் அந்த நம்பரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க் என்னவோ அந்த மார்க்கை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஸோ இதில் ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்கள் நல்லா கவனிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய மார்க் ஷீட்டில் சப்ஜெக்ட் வைஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ சேம் அதே சப்ஜெக்ட் வைஸில் மார்க்கை நீங்கள் வந்து இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். சப்ஜெக்ட் வைஸ் மார்க் என்ட்ரி பண்ணாமல் நீங்கள் வந்து சூஸ் பண்ணும் போது ஆர்டர் வைஸ் மாற்றி நீங்கள் சூஸ் பண்ணிட்டாலோ இல்லை வந்து மார்க் என்ட்ரி பண்ணும்போது ராங்காக என்ட்ரி பண்ணிட்டீங்களாலோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது அவங்க உங்களுக்கானதை வெரிஃபை பண்ணும்போது ராங் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவாங்க. ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டு வந்து கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் நீங்கள் மார்க் கொடுக்கும்போதோ ரெஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணும்போதும் ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, அந்த சப்ஜெக்ட்கான மார்க் தான் கொடுத்துருக்கீங்களாங்கிறத
தெளிவாக பார்த்துக்கோங்க. கொடுத்ததுக்கு பிறகு எல்லா சப்ஜெக்ட்லேயும் மார்க்கை செலக்ட் பண்ணி எல்லா சப்ஜெக்ட் வைஸ்லேயும் மார்க்கை கொடுத்ததுக்கு பிறகு கீழே கொடுத்துருக்க சேவ் அண்ட் கண்டினியூ வரதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ சாய்ஸ் ஃபைலிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நோ லிமிட்டில் எத்தனை காலேஜ் இதனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா கம்யூனிட்டி வைஸில் வந்து காஸ்ட் பிரிச்சிருப்பாங்க. அப்ளிகேஷனுக்கு வந்து பிசி எம்பிசி அந்த மாதிரி கேட்டகரிக்கு 50, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ₹2 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்கிற ஃபில்டர் காலேஜஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் பிரான்ச் காலேஜ் நேம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா காலேஜஸுமே உங்களுக்கு இருக்கும். ஆல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஆல் காலேஜஸ் உங்களுக்கு இருக்கும். இல்லை எனக்கு பர்டிகுலராக வந்து இந்த காலேஜஸில் இந்த கோர்சஸ் எனக்கு வேணும்னா நீங்கள் இங்கே மேலே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு காலேஜஸ் இருக்குதுன்னு பார்க்கணுங்கிறத. ஸோ இப்போது டிஸ்ட்ரிக்ட் வைஸில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இல்லை பிரான்ச் வைஸில் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷில் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரான்ச் வேணுங்கிறது நீங்கள் பர்டிகுலராகவும் இங்கே வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு காலேஜ் நேம் வைஸில் சர்ச் பண்ணணுனாலும் காலேஜ் நேம் வைஸ்லையும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணதுக்கு பிறகு அந்த காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். கேட்டகிரி வைஸ்லையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை கோ எஜுகேஷன் வேணுமா, இல்லை உமன்ஸ் மட்டும் இல்லை மென்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி வேணுமா அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு காலேஜ் கோட், காலேஜ் நேம், கோர்ஸ் கோட், பிரான்ச் நேம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்க செலக்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாய்ஸ் ஆர்டரில் உங்களுக்கு 1 அப்படின்னு இருக்கும். அகைன் நீங்கள் இன்னொரு காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அகைன் அனதர் ஒரு பிரான்ச் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து சாய்ஸ் 2 அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்புளாக நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் வைஸில் நீங்கள் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வேணுனாலும் நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க காலேஜ் நேம், கோர்சஸை வந்து எந்த பிரான்ச்சஸில் உங்களுக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் அதையும் வந்து சாய்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஆர்டர் பண்ணதுக்கு பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் மை சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சாய்ஸ் ஆர்டர்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். ஸோ மொத்தமாக வந்து எத்தனை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதோ, என்ன காலேஜ் எந்த பிரான்ச் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணணுன்னாலும் நீங்கள் அப் அண்ட் டவுன் ஏரோ கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் அப் இல்லை டவுன் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஆர்டர் வந்து ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த காலேஜ் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெலிட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு கீழே கொடுத்துருக்க சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் த சாய்ஸ் செலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு விருப்பமான படிப்புகள் அனைத்தும் தேர்ந்தெடுத்து எனது விருப்பத்திற்கு ஏற்ப ஆர்டர் செய்துள்ளேன் என்பதை உறுதி செய்வதன் மூலம் நான் பணம் செலுத்துவதை தொடர விரும்புகிறேன். மேலும் பணம் செலுத்தியவுடன் எனது விருப்பங்களை மாற்ற முடியாது என்பதை அறிவேன். தொடர கண்டினியூ என்பதை கிளிக் செய்யவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போது சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கு பிறகு கண்டினியூ அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஆர்டரோ இல்லை வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸில் காலேஜஸோ எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இது இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கு அடுத்தது நீங்கள் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கண்டினியூ டு பே அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், HDFC பேங்க்னு சொல்லி 3 பேங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் கனரா மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு QR கோடு வரும். ஸோ இது மற்றதில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த QR UPI வராது. பட் கனரா நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த பேங்க் இருந்தாலுமே அக்சஸ் பண்ணிக்கலாம். UPIயில் நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எதுனாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணி பே பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பே பண்ணிக்கோங்க. பே பண்ணதுக்கு பிறகு யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி மேட் அப்படின்னு சொல்லியிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ரிப்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். டவுன்லோட் நோன்னு இருக்கும். கீழே பாருங்கள் கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் வந்து PDFல இருக்கணும். 150 KB to 1 MBக்குள்ளே தான் இருக்கணுங்கிறது கொடுத்துருப்பாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 20 to 50 KB இருக்குங்கிறத கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபோட்டோ, சிக்னேச்சர் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா?
ஸோ நீங்கள் இதை அப்லோட் பண்ணதுக்கு பிறகு தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு ரிப்போர்ட்டுள்ள இருக்கும். அதாவது ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதாக அர்த்தம். நீங்கள் பேமெண்ட்டே பண்ணியிருந்தாலும் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தாலும் இதை நீங்கள் அப்லோட் பண்ணி கீழே கொடுத்துக்க ஃப்ரீஸ் அப்லோட் அப்படிங்கிறது நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தே ஆகணும். கொடுத்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் விண்டோ வரும். என்ன அப்படின்னா, உங்கள் நேம் சன் ஆஃப் இல்லை டாட்டர் ஆஃப் கொடுத்துட்டு உங்களுடைய டிக்ளரேஷன்ஸ் ஃபார்ம் மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். இப்போ சில பேருக்கு வந்து மார்க் ஷீட் இல்லாமல் இருக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா ரிசல்ட் காப்பி கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மார்க் ஷீட் வாங்கிட்டு 1 or 2 days கழிச்சு கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். பட் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க ப்ராசஸ் வரைக்கும் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனில் அப்படியே இருக்கும். இப்போ அகைன் நீங்கள் ஹோம் பேஜ் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் நவ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபுல்லாகவே டவுன்லோட் ஆகிருக்கும். இதில் உங்களுக்கு டிக்ளரேஷன் பை த அப்ளிகண்ட்னு இருக்கும். அதில் உங்கள் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகண்ட்டில் உங்கள் சைன் அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏஎஃப்சின்னு சொல்கிற சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க இல்லைங்களா, அங்கே எப்போ வரணும் அப்படிங்கிற அந்த ரிசல்ட் வந்து விடுவாங்க. அது நீங்கள் இந்த போர்ட்டல்லே செக் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது நம்ம வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். அப்போது நீங்கள் போகும்போது என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணுங்கிறத இந்த ஃபார்ம்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய டிசி, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீசஸ் மேன், இல்லை வந்து ஏதாவது டிசபிலிட்டி இருக்குது, இல்லை எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து மறந்துடாதீங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு போகணும், ஜெராக்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிறத மறந்துட வேண்டாம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கான அட்மிஷன் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக வந்து நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ, இல்லை வந்து அப்லோட் பண்ணும் போது இல்லை வந்து சர்வரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ நம்ம சேனலில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு. வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள்.